குட் மார்னிங் கைஸ், நான் தான் உங்களோட மெட்டல் மந்த தினேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்கிட்டில் இருக்கோம். உங்களுக்கு நேற்று வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நடந்துச்சுன்னு. ஆக்சுவலி யாருமே பயப்பட வேண்டாம், எல்லாருமே சேஃபாக தான் இருக்கும், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. என்ன ஒரு 2 hours லேட்டாக வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்து ஒரு டீ கடையில் விசாரித்து நாங்கள் ரூமும் போட்டோம். ஆக்சுவலி இங்கே ரொம்ப ரூம்ஸ் காஸ்ட்லி, பட் லக்கிலி நாங்கள் அந்த டீ கடையில் சும்மா ஒரு வார்த்தை கேட்கலாமே அப்படின்னு பார்த்து விசாரித்தோம். ஒரு நல்ல ரூமே கிடச்சிது எங்களுக்கு. ஒரு பங்க் பெட் டைப்பு, பட் ஆனால் எங்களுக்கு ஃபுல் ரூமும் கொடுத்துட்டாங்க. 600 அந்த ஒரு பெட்டுக்கு வந்து 700. நான் ரூம்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ரூமு, ஃபுல்லுமே இருக்குது. ஈச் பெட்டு தனித்தனியாக இருக்குது. அண்ட் பாத்ரூம்ஸ்லாம் சூப்பர் நீட்டு, நல்ல பிக்கு. அண்ட் வியூக்கு நீங்கள் சொல்லவே வேணாம். லடாக்கில் இங்கே பாருங்கள், நம்மளால் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிற இந்த புத்தா ஸ்டாச்சு எல்லாமே தெரியுது இங்கேருந்து பார்த்தாலே. ரொம்ப அழகாக இருக்குது. ஏப்ரிகாட் ட்ரீஸு, நம்ம வண்டி விட்றதுக்கும் வழியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே ஃபார்மிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லா ஃபார்மிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இங்கேயும் ரூம்ஸ் அவைலபிள், பட் வந்து சிங்கிள் பெட்ஸ் அது. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 700 பெர் பர்சன். உங்களுக்கு காஸ்ட்லி மாதிரி தெரியும், ஆனால் அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்து ஒரு ஆளுக்கு 700. அவங்க 800 சொன்னாங்க. நாங்கள் நெகோஷியேட் பண்ணி பார்த்தோம், மற்றதெல்லாமும் விசாரித்து பார்த்தோம். நைட்டு 10 மணி ஆயிடுச்சு நாங்கள் வரதுக்கு. அதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இது வந்து பெஸ்ட் டீலாக பார்த்தது. அண்ட் நிஜமாகவே சொல்கிறேன், ஃபுட்டு செம்ம சூப்பருங்க. இந்த ஒரு சின்ன பையன் தான் சமைக்கிறான் இங்கே. ஸோ இந்த பையன் தான் சமைக்கிறான். ஃபுட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது ஃபுட்டு. நேற்று நாங்கள் எங்கேயுமே சோறு சாப்பிட்டா ஒரு ஆளுக்கு 350 ரூபா ஆகிடும், 300லேருந்து 350 ரூபா ஆகிடும். ஸோ டின்னர் மட்டும் கணக்கு பண்ணாலே இது நம்மளுக்கு லாபம் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது நம்மளுக்கு. மார்னிங் டீ கொடுக்குறாங்க. இப்போ இது பண்ணிகிட்ருக்காரு, ப்ரெட் ஆம்லெட் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சா ரொட்டி கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. பட் பசங்க 10 மணி தான் எழுந்திரிச்சாங்க, எல்லாருமே டயர்டு. நானும் எழுந்திரிச்சிட்டேன். அண்ட் ரூம்ஸ் வந்து 2 நாள் கேட்டோம், அவங்க 1 நாள் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள் ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் தான் எழுந்திரிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இல்லை 1 நாள் தான், நாங்கள் புக்கிங் கவனிக்காமல் சொல்லிட்டோன்னு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு செக் பண்ணோம். பட் இன்றைக்கி நல்லா இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. எனக்கு வந்து இன்றைக்கி பைக் வேலை இருக்குது. ஸோ பைக் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயில் நம்ம ரிப்பேர் பண்ணும்போது அந்த பிளேட் மாற்றுறதுல அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா இல்லை நட்டு வந்து வீக்காக இருந்ததான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளேட் வந்து இந்த காடியில் உட்காந்துருக்கணும். ஸோ அது வளைஞ்சு அதுதான் நம்மளோட பிரேக் ஷூ பிடிச்சிருக்கோம். ஸோ அது வளைஞ்சு அது ஜாம் ஆகி சடனாக நின்னதுனால தான் நம்ம கீழே விழுந்தோம். அண்ட் தேங்க்ஃபுல்லி தேங்க் காட் எதுவுமே ஆகலை. முக்கியமாக நீங்கள் ஏன் கார்டு போட்டு ஓட்டணும், ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் அப்படின்னா இதனால தான். கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாது. எங்களோட ஃபுல் இம்பேக்ட் வந்து எங்களோட நீ கார்டு, எல்போ கார்டு எல்லாமே வாங்கிச்சு. அடி இல்லை, கை கீழே வச்சது மட்டும் லைட்டாக பெயின் இருக்கே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ பிளானில் எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. சின்ன சேஞ்ச் என்னென்னா, அவங்க போகிறாங்க, நான் மட்டும் இன்றைக்கி பைக் வேலையை பார்த்துருவேன். இன்றைக்கி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனாமிக் போகணும். பனாமிக்கில் ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் இருக்குது, அது போய் அவங்க குளிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் டைம் ஆகும். இன்றைக்கி ஒரு நாள் அதுலேயே ஓடிடும். ஸோ இன்றைக்கி நம்ம பைக் வேலையை பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம பைக் ரிப்பேர் ஆகிறதுக்குள்ளே இந்த லோக்கல்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சதீஷோட எல்போ கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 2 லேயர் ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்தது. அதுவே வந்து இந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு. இது இல்லைன்னா ஃபஸ்ட் இம்பேக்ட் நம்மளுக்கு முட்டி தான் உடைஞ்சிருக்கும். அண்ட் வண்டிக்கு ஏன் டேமேஜ் ஆகலைன்னா, சேடில் பாரும் கிராஷ் பாரும் இருந்ததுனால பெரிய டேமேஜ் இல்லை. பட் இங்கே சைலன்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஆச்சு அப்படின்னு சொல்லி. எல்லாத்தையும் கழட்டி நேற்று உருட்டிட்டு வந்தாச்சு வண்டியை. இப்போ மெக்கானிக் சைடு போயிட்டு எதாவது பண்ணுவோம். அண்ட் இந்த ஹோட்டல் பேர் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து லடாக் ஈக்கோட்டல் ஹோட்டல், லடாக் ஈக்கோட்டல் கார்டன் கெஸ்ட் ஹவுஸு. இது வந்து ஒரு லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம், ரூமுன்னு சொல்கிறத விட. ஏன்னா இவங்க வீடு இங்கே தான் இருக்குது. அவங்க ஃபார்மிங் பண்ணுறது, அவங்க டெய்லி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு டைம் கிடச்சா நீங்கள் அவங்க கூட எல்லாமே கேட்கலாம். இப்போ தான் அவர் வந்து என்னென்ன ட்ரீ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஆப்பிள் ட்ரீ இருக்குது, ஆப்ரிகாட் ட்ரீ இருக்குது, செர்ரி ட்ரீ இருக்குது, வீட் பிளான் பண்ணியிருக்காங்க, கேபேஜ் பிளான் பண்ணியிருக்காங்க, முள்ளங்கி பிளான் பண்ணியிருக்காங்க.
ஸோ நிறைய போட்டுட்ருக்காங்க. இது சம்மர்னால அவங்க நிறைய போட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணி பின்னாடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நைட் நம்ம நேற்று வந்து கேம்ப் ஃபயர் ஆல்ரெடி புக் ஆகி வேறு ஒரு கெஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம லேட்டாக வந்ததுனால கேம்ப் ஃபயர் யூஸும் இல்லை. பார்ப்போம் நம்ம எங்கேயாவது கேம்பிங் ஒரு கேம்ப் ஃபயர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ப்ரெட் ஆம்லெட்டு, இங்கே லோக்கல் மீட் சட்னி, சாஸு அண்டு என்னென்னா ரோட்டி செஞ்சுருக்காங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக இவங்களாம் எந்திரிச்சதுனால அது சீக்கிரமே முடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாங்களும் டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா பெருசாக இவங்க ரோட்டின்னு சாப்பிட்டு இவங்களும் காண்டாயிட்டாங்க. அதனால் எல்லோரும் ப்ரெட் ஆம்லெட்டே போதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ரெட் ஆம்லெட் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி தராங்க லோக்கல் பட்டரில். ஸோ அதுவுமே சாப்பிட்டு ப்ரெட்டு ஜாமும் தராங்க, பட்டரும் தராங்க. ஸோ திஸ் இஸ் அவர் குக், வெரி குட் குக். ஹாய். ஸோ நல்லாவே சமைக்கிறார் இவர். தால்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ அந்த தால் சரி, நேற்று ஒரு பன்னீர் கிரேவி கொடுத்துருந்தாங்க. ஐயோ அது வேறு லெவலில் இருந்தது. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பைக் ரிப்பேர் பண்ண போவோம். அவங்க வெளியில் கிளம்புறாங்க. ப்ரெட் ஆம்லெட் ஒரு இப்போ தான் அரைச்சான் சட்னியும் நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ரா ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டான் பட்டரில். அந்த இதுவும் வந்து ஃப்ரெஷ் பட்டர், ஜாமு, இவங்கெல்லாம் தான் நாட்கள். ப்ரெட் ஆம்லெட்டை கூட இப்படி மாதிரி தட்டு கொடுத்துருந்துக்கிறோம் பார்த்தியா. ஆனால் 8 மணினா கூட பரவாயில்ல, வேறு வழி இல்லைன்னா வந்துருக்கணுமே. அப்படி தான் கடைசியில் ஒரு பைக்கை சேல் பண்ணாங்கல்ல. என்னப்பா ஜாலியாக பைக்கில் வந்தேன், பிரேக் அடிக்காமல் இறங்குன்னு அவனே சொல்கிறான்டா. நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவோம் மெக்கானிக் ஷெட்டுக்கு. வண்டி எடுத்துகிட்டு போகிற வேலை தான் இப்போது ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் கூட ஆஃபரில் வந்து டென்ஷன் இல்லை. பிஸ்கட் மார்க்கெட் பின்னாடி ஒரு மெக்கானிக் ஷாப்பு, சோனு மெக்கானிக் ஷாப். அவர் பேர் சோனு. நம்ம வண்டி தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே நான் போயிட்டு கொஞ்சம் ஃபோம் மேட்ச்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டேன். அவர் நீங்கள் நான் கலெக்டர் வரைக்கும் இருங்க, என்னென்ன போயிருக்குன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ பார்த்துட்ருக்காங்க. இவர் தான் ஒரு மெக்கானிக்கு. हेलो हाँ निकाल वो ये कर दो। ये वाला मेरे पास ये हाँ இது கொஞ்சம் சேசி நம்ம வீலோட ஆமே வந்து பேக் வீலோட புஷ்ஷு அடிக்கிற இடத்துல அந்த ஆமே வந்து பெண்டாக இருக்குது. ஸோ பெண்ட் எடுக்கிறாரு. பிரேக் ஷூ உடஞ்சிருச்சு. இந்த ஷூவுக்கார பிளேட்டும் உடஞ்சிருச்சு. ஏதோ தப்பாக மாட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய நெட்டே கட்டாக இருக்குது. ஸோ அவர் அதான் கேட்குறாரு, நீங்கள் எங்கே மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் சரி ஓகே எல்லாத்தையும் ஃபுல்லாக மாற்றிடலான்றாரு. மாற்றினா தான் பெட்ரு. ஸோ மாற்ற சொல்லிட்டேன். ஒரு 1 or 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து ஃபோம் மேட் வாங்க வந்திருக்கோம் ஒரு ஹார்ட்வேர் ஷாப்புக்கு. இதோ இருக்குது. இதை கூட நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாம். நல்லா தான் இருக்குது. நம்ம கேம்ப் பண்ணவே இல்லை. கேம்ப் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் பண்ணக்கூடிய வரேன். பட் எங்கேயாவது பண்ண முடியும் அப்படின்னா அப்போ இது நமக்கு கையில் இருந்தால் நல்லாயிருக்கும். இது சென்டிமீட்டரே இருக்கிறாது. சென்டிமீட்டர் எவ்வளோ பார்த்தோம்? 210 130. 210 130 210 130 அப்படி பார்க்கணும். கரெக்டாக இருக்குல்ல சைஸு? இது போதும். அப்போ இதில் சைடில் 4.25 அடி மட்டும் 4.5 அடி மீட்ரு கணக்கு மட்டும் பார்த்துக்கலாம் எத்தனை மீட்டர்னு. வெயிலே மாட்டல. அது லைட்டாகவே கலர் ஆகும். இந்த வண்டியை தாங்க சுற்றி வேலை செஞ்சுட்ருக்காங்க. कितना टाइम लगेगा ये? एक और 1 or 2 hour? 1 2 hour नहीं, 2 hour तो नहीं लगेगा.
ठीक है 1 आवर में कंप्लीट हो जाएगा। बाकी आपके ओ ये अच्छा वो नया वाला मिठा जी, ठीक है। नया वाला बिठा दिया। ये ऑल्सो नया वाला है, ये इसी में है ना? हाँ ये इसी का है। हाँ ठीक है ठीक है। और ये बोल्ड அவ்வளோ திக்கு நட்டு கட்டாயிருக்குடா. அதான் அப்படியே அச்ச உடனே நின்னுது. அப்படியே உடஞ்சிருக்கு. இல்ல அப்படியே நின்னது பத்தியா ஒரு செகண்ட். है ना ब्रेक शू अच्छा ब्रेक शूज नया डाला ऑयल का। ठीक है ठीक है। எல்லாம் பூசாடா இது ஹோல் செட். एल्लो बस ठीक है। अब ये इसका पुश बिठाएगा उसके बाद फिट हो जाएगा। हाँ, ठीक है। और मैं बिस्किट चाहेंगे कितना टाइम लगेगा? सॉरी पनामिक हॉट वाटर स्प्रिंग। अच्छा पनामिक। हाँ पनामिक वो गर्म पानी आते हैं ना? हाँ 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 वहाँ पे जाने में 1 घंटा तो लग ही जाएगा। 1 घंटा 2 घंटा ठीक है। अभी आई विल गो कम बैक एंड टेक माई बाइक। आपका नंबर है? हाँ नंबर दीजिए। இருக்குமாடா உள்ள ஏதாவது இது மாதிரி லாக் ஏதாவது இருக்குமா? லாக் அவ்வளோதானே உள்ள பூட்டு சார் சேஃப்டி லாக் இருக்குங்களா? நான் சொன்னல 2 நாள் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னொரு நாளைக்கு அவங்க ரூம் தரலை அவங்க மறந்துட்டாங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்ததை. 2வது நாள் இல்லை நீங்கள் வேறு ரூம் பார்த்துங்கன்னு இன்னொரு ரூம் காமிச்சாங்க. அது ஒரு பர்சனுக்கு 400 ரூபாய் ஃபுட்டு இல்லாமல். ஸோ நான் அதான் கேட்டேன், இந்த ஃபார்ம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. நான் கேட்டேன் எங்ககிட்ட டென்ட் இருக்குது நாங்கள் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து ஓகே பட் சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, போட்டுக்கோங்க அப்படின்னு. அதனால் இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு டென்ட்டு போட்டோம். இதுதான் எங்ககிட்ட இருக்க பெரிய டென்ட்டு. ஸோ 2வது டென்ட்டு இன்னும் 2 டென்ட்டு போடுறதுக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டென்ட்டு இருக்குது. ஸோ டென்ட்டு போட்டு நம்ம டென்ட்லேயே தங்குறோம். வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. முடிஞ்சால் நம்ம கேம்ப் ஃபயரும் இன்றைக்கி பண்ணலாம், என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம டென்ட்டு போடுவோம் முதல்ல. ஏன்னா டென்ட்டு போட்டு நம்ம டிஸ்கிட் போகணும், பனாமிக் போகணும். ப்ரோ இதான் எங்கள் வீட்டு பூட்டு. ஓகே ஜி அவ்வளோதான் வேலை வச்சாச்சு பூட்டியாச்சு. ஓகே ஜி அப்போ ஈவினிங் சக்ஸஸ்ஃபுல்லாக டென்ட் போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டென்ட்டும் போட்டோம். 6 பேர் படுக்க போகிறோம். ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய டென்ட்டு. ஸோ எதுலையாவது கொஞ்சம் லக்கேஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு 3, 2, 1 அப்படி படுத்துக்கலாம். ஸோ 2 டேஸ் இங்கே தான். நம்மளுக்கு இது பெரிய செலவு மிச்சம். செலவுன்றதை விட இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஃபுல்லாக ஸ்னோ பீக்ஸு, இந்த மாதிரி இடத்துல நம்ம கேம்ப் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். காசு எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பனாமிக் போகலாம் வாங்க. வண்டி ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக. அசுரன் மெக்கானிக் ஷெட்டில் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியாச்சு. அசுரன்லாம் சிரிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் அதாவது ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யும். வண்டினா ப்ராப்ளம் வரும், அதில் எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம ரிப்பேர் பண்ணி அதான் ட்ரிப்பில் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த ட்ரிப். ஸோ இப்போ நாங்கள் வந்து டிஸ்கிட் போக போகிறோம். எப்போ பார்த்து டிஸ்கிட்னு சொல்கிறேன். நம்ம வந்து பனாமிக் போக போகிறோம் ப்ரோ. போயிட்டு என்ஜாய் பண்ணுறோம். பார்த்து போ. இதை மட்டும் சொல்லாதீங்கடா. பைக் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஓட்டியும் பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. ஸோ கிளம்ப வேண்டியது தான். போலாமா? இந்த கலாய்க்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. போகலாம்.
என்ன இருந்தாலும் நம்ம வண்டி தாங்க. 1000 தொல்லை கொடுத்தாலும் 10 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணோம்? இந்த வண்டி எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் வந்துச்சு. போகலாம், உட்கார்றா. எஸ்பி நம்ம கிளம்பலாம். நிறைய வண்டி பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நேற்று வாங்க மேலே பாருங்கள், மைத்ரேய புத்தா. ஸோ புத்தா ஸ்டாச்சு அது நம்ம ஈவினிங் போக போகிறோம். ஆல்ரெடி லேட்டு தான், பட் பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸோடு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இது இவ்வளோ ஆகி என்னால் தான் கொஞ்சம் சொதப்பல். பட் எதுவுமே அவங்க இது பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி கூடவே இருந்தாங்க. எனக்கு என்னென்னா அவங்க இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் லேட்டாக இருக்கிறதும் எனக்கு ஒரு பயம், அவ்வளோதான். அதனால தான் அவங்கள நீங்கள் முன்னாடி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அவங்க வந்து இருந்து அங்கேருந்தும் எனக்காக வெயிட் பண்ணி நேற்று ஒரு நல்ல விஷயம் நடந்தது. என்னென்னா ஆக்சுவலி எல்லாமே நல்ல விஷயந்தான். ஒரே ஒரு சின்ன சறுக்கல் தான். அது எல்லாருக்கும் நடக்கிறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டாம். நல்ல விஷயம் என்னன்னா நம்ம ரூம் வந்து டக்குன்னு கிடச்சிருச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிருக்கும். ரொம்ப ரஷ்ஷு, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. ஒரு ரூம் 2500, 3 பேர் தான் தங்க முடியுன்றாங்க. பட் நான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 700, 6 பேருக்கு 7 6 42, 4200 அட்வான்டேஜ் என்னென்னா ஃபுட்டோடு சேர்த்து ஃபுட்டும் நல்லா இருந்தது. ஸோ அழகாக இருக்குது வியூஸு. இதுதான் நூப்ரா வேலி. வேலின்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். மலைகளுக்கு நடுவே இருக்க பள்ளத்தாக்கு பிளெயின் லேண்ட்ஸை தான் வந்து வேலின்னு சொல்லுவாங்க. ஸோ நூப்ரா வேலியும் அப்படி ஒரு பெரிய ஒரு வேலி. உங்களுக்கே தெரியும், லடாக் வந்து ஒரு பெரிய சிட்டி. இப்போ லடாக் வந்து பெரிய ஸ்டேட், ஒரு யூனியன் டெரிட்டரி. அந்த வேலியில் ரிவர் ஒன்று நடுவில் ஓடுது. அந்த ரிவரோட இந்த பக்கம் இருக்கிறது தான் டிஸ்கிட்டு. இப்போ நம்ம பனாமிக் போக போகிறோம். பனாமிக் வந்து ரிவரோட அந்த பக்கம் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் டி ஜங்ஷன் ஒரு இடம் இருக்குது, அதுதான் பெரிய இடம். ஸோ நேற்று டி ஜங்ஷன் கிட்ட தான் நம்ம மெக்கானிக் செக் பண்ணோம், அங்கேயும் யாரும் இல்லை. ஸோ நம்ம அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம். ஸோ இப்போ போயிட்டு அந்த டி ஜங்ஷனில் வந்து ரைட் எடுக்க போகிறோம். ரைட் எடுத்து நம்ம பனாமிக் போக போகிறோம். நடுவில் நல்ல நல்ல வியூஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன வில்லேஜஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள். இந்த ரோடு நைட்டு லேட்டாக வந்ததுனால இருட்டாக இருந்தது, எதுவும் தெரியல. ஸோ அங்கே குட்டி கருப்புலைன் தெரியுது பார்த்தீங்களா, அதுவுமே நம்ம நேற்று வந்த ரோடு தான். அந்த ரோடெல்லாம் தாண்டி போயிட்டு தான் நம்ம இப்போ டீவியேஷன் எடுத்து பனாமிக் போக போகிறோம். கீழே அந்த ஏடிவி ரைடு இருக்குது, அங்கே கேட்டோம். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. எங்களுக்கு காஸ்ட்லியாக இருந்தது. 1000 ரூபா சொன்னாங்க. அதுவும் ஒருத்தர் மட்டும்தான் போகணுன்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் ஷேர் பண்ணி ஓட்டியிருப்போம். இங்கே எவ்வளோ சொல்கிறாங்க என்னடா? ஓட்டு தான் ஓட்டு, அதான் இங்கே விசாரிக்கலாம். பாருங்க, நான் நினைக்கிறதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஓட்டலாமான்னு கேட்குறானுங்க. விசாரித்து பார்ப்போம். ஒன்றும் இல்லை, 2 பேர் அலோவ் பண்ணோன்னா நாங்கள் 2 பேர் உட்காந்துட்டு பாதி தூரம் ஓட்டிட்டு பைசா ஷேர் பண்ணிப்போம். வேறு லெவலில் இருக்குது. நம்ம வண்டி தான் ஓட்டிகிட்டே இருக்குமே, அந்த வண்டி ஒரு சேஞ்சுக்கு அந்த வண்டி ஓட்டி பார்ப்போம். ரொம்ப அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. ஸோ வேலியோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் அடிக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய மலை இருக்கிறதுனால அது ஒரு நாள் வெயில் அடிக்குது. வெயில் இல்லாமல் இருக்குது. வெயில் இல்லைனாலே சில்லுன்னு தாங்க இருக்குது. அந்த வெயில் மேலே பட்டால் கொஞ்சம் கதகதப்பாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து இப்போ வெயில் இல்லாமல் இருக்கா, நான் உங்களுக்கு அந்த பக்கம் போகும்போது காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சைடு வெயில் இருக்கும். ஸோ இது சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இந்த சைடு நல்லா கோல்டாக இருக்குது. அந்த சைடு போகும்போது கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கும், கொஞ்சம் நல்லா இதமாக இருக்கும். அந்த வீடியோ இன்னும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வெயிலில். பட் இப்போயே பாருங்கள், எல்லா பிக்ஸும் இன்னமும் நம்ம ஸ்க்ரீன் சேவரில் பார்க்குற மாதிரி இருக்குது. வேறு லெவலில் அழகாக எல்லாத்துலேயும் பீக்ஸுக்கு மேலே பனி இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லா மலைகளையும் பாருங்கள், ப்ரௌன் ஒரு ஒயிட் செம கான்ட்ராஸ்டாக இருக்குது. என்னோட பிள்ளைனையே காணும். 1200 2 பேர் போகலாம். 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சான். ஓகேவா? 2 பேர் தனியாக விட்டுறோம், போகலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது, ஒர்த்து. போகலாம். மேடம் உங்களுக்கு ஓகேவாடா? ஷேர் பண்ணிக்கோங்க. 600
இல்லை எனக்கு என்ன 3 கிலோமீட்ரு செம ஒர்த்து. எங்கள் பார் ஃபுல்லாக அந்த டியூனுக்கு பின்னாடி போய்ட்டு அங்கே போய்ட்டு வருது. ஸோ டிக்கெட் வாங்கலாம். எல்லாத்துலேருந்து காசு கலெக்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ அவன் கேட்டான். ये टीवी का टिकट है, so we 2 person can go in one, right? Yes, sir. Okay, I want T3. 3 bags. Yes, and so we 2 only will go. And 1 our guide, total 3. Oh, total 3. Our guide come to show you the tracks only, okay? You will drive the bike. Okay. They will come with you to show you the tracks. Okay, and how fast will this go? It's depend on you. Okay. Okay. Declaration. Yes, sir. Okay. செத்து போனால் அவங்க பொறுப்பு இல்லைன்னு எழுதிக்கிறாங்க போல. मैक माई ट्रिप के जितने ये 2 वाउचर के साथ हैं उनका ही नाम देना. एक और ले. ஸோ 3 டிக்கெட் வாங்கிட்டோம். ஏடிவி ரைட், வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஏடிவி ரைட். சூப்பர்ப்பா. ஓகே ठीक है. ஓட்டு போகிறோம். அங்கே பார்த்ததை விட பெரிய வண்டி பொலாரிஸ் தான். சூப்பர் வண்டி இது. ஆக்சுவலி இந்த மாதிரி வண்டி தான் ஓட்ட போகிறோம். பட் க்யூ நிற்கிது கொஞ்சம், அதனால் வெயிட் பண்ணுவோம். एक 1.5 किलोमीटर में आप बताओ, वो चेंज कर दीजिए. ठीक है. हाँ वो अब बताएगा ना, गाइड आपको बताएगा. हाँ ठीक है ठीक है. ஸோ இந்த வண்டி தான் நம்ம ஓட்ட போகிறோம். வேறு லெவலில் இருக்குது. பாருங்க செமையாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு हाँ ये एक्सीलेटर है. हाँ चल पड़ेगा. ठीक है. छोटा तो रुक जाएगा. हाँ ब्रेक का जरूरत नहीं. ठीक है. ब्रेक इधर ही है. ठीक है. छोटा रुक जाएगा. हाँ जब टर्न लेगा स्लो करना, नहीं तो पलट जाएगा. ठीक है. ठीक है. थोड़ा फास्ट चलेगा ना थोड़ा. हाँ एक मिनट. ठीक है. हाँ 1 मिनट बस. ஓ செமையாக இருக்குங்க வண்டி. வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்குங்க. இந்த வியூ அதுவும் பாருங்க. ஒரு மேட்டில் வேற ஏற்ற போகிறோம். இந்த சாண்ட் டியூனில் ஏற்றுறோம். பறக்கிறோம். பறந்தோம். ठीक 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 है ठीक है. हाँ ठीक है. நீங்க பரவாயில்லைங்க. நீங்க வேற லெவலில் ரவுண்டு கூட்டு போறானுங்க. ठीक ठीक. ஓகே நம்ம ஆஃப் முடிஞ்சிச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஓட்ட போகிறாரு. ஆ நான் எந்தில் இருக்கிறேன். இல்லை வந்து கொடு வந்து கொடு. ஓகே ஓகே. नहीं सुन रहा.
இது ஆக்சிலேட்டர். இது ஆக்சிலேட்டரு. அப்படியே விட்டாலே பிரேக்கு ஸ்லோ ஆகிடும். ஓகே, நோ பிரேக். टर्न स्लो करने, ठीक है? டர்ன் பண்ணுறப்ப ஸ்லோவாக போகணும். இதெல்லாம் எதுவுமே இல்லையா? பிலியன் ஓட்டுறாரு, அவரும் பறக்கிறாரு. வேற லெவலு. அவன் எப்படி தெரியுமா ஓட்டுறத வந்து அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். செம்ம கைடு. வேற லெவல் ரைடுங்க. இங்கே செம்மையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிட்டுக்கு வந்து அந்த டிஸ்கிட்டுக்கு போகிற வழியில் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஏடிவி ரைடு அண்ட் ஜிப்லைன் இருக்குது. ஜிப்லைன் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏடிவி ரைட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். கொடுக்குற காசுக்கு வர்த்து 3 கிலோமீட்டர் கூப்பிட்டு போகிறான். அந்த நடுவில் அவன் அட்வென்ச்சர் மேடு பள்ளம் அப்படி இப்படிலாம் ஆட்டி காமிக்கிறேன். தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. 1200 2 பேர் வந்தீங்கன்னா பாதி ஓட்டிக்கலாம். அவனே 1.5 கிலோமீட்டரில் நிறுத்தி சொல்லிடுவான் உங்களுக்கு. இதுக்கு பேர் தான் அந்த டி ஜங்ஷன். ஸோ இந்த ரோடு வந்து கார்துங்களாலேருந்து வர்றது, இந்த ரோடு வந்து பனாமிக் போடுறது. இப்போ நம்ம வந்துட்டு இருக்க ரோடு டிஸ்கிட். நம்ம பனாமிக் போக போகிறோம். நைட்டில் யாராவது வரும்போது லேலேருந்து வந்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ரோடு இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிட் போகிறது இருந்தால் லெஃப்ட் எடுக்கணும் இந்த ஜங்ஷனில். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நைட்டில் இங்கே லைட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு கேட்குறதுக்கும் நிறைய இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்க ஒரு 8 மணிக்கு மேலே. ஸோ வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போங்க. ஓகேவா? ஸோ இதே ரோட்டில் தாங்க நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்ரு. பனாமிக் வில்லேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த லாவெண்டர் கலர் ஃப்ளவர்ஸ்லாம். பனாமிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன இடத்துல ஒரு போர்டு போட்டிருக்கோம். நான் போனப்போ இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. வா, பிரிட்ஜே அழகாக இருக்குது. கீழே தண்ணி வேறு. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இல்லை இது ரசிக்கிறதா அப்படின்னு தெரியல. நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே வச்சுக்கிறேன். இதுவே ஷார்ட்டானு கேட்காதீங்க, ஷார்ட் தான். ஏன்னா நிறைய விஷயம் என்னால் சொல்ல முடியல. நிறைய விஷயம் நான் அதை என்ஜாய் பண்ணுறதுலேயே நான் வீலாக் பண்ணுறதை மறந்துடுறேன். வீலாகர்ஸ்லாம் வந்து நிறைய விஷயம் சொல்கிறாங்கன்னா அது ஏதோ சிலது மிஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலி அவங்க என்ஜாய் பண்ண அது ஒரு தனி ஒரு ஜாப் மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ புதுசாக பண்ணும்போது தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ தான் கற்றுக்குட்டி ஆரம்பிச்சிருக்கேன். எஸ், அதான் பனாமிக்கு முன்னாடியே இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நான் 2017 வந்தேன். ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய விஷயம் மாறி இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே மாறி இருக்கும். போகிற வழியில் வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. வைல்ட் அனிமல்ஸ்னால் சிங்கம் புலிலாம் இல்லை. இங்கே இருக்க வைல்ட் அனிமல்ஸ் ஏதாவது நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். லடாக் ரைட் பொறுத்த வரைக்கும் டெஸ்டினேஷனை விட அந்த ரைடு தாங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த ரூட் வந்து உங்களுக்கு நிஜமாகவே ரைடு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் வந்திருந்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ சன் ஓவர் காஸ்ட்டாக இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலி மழை வருது, வெயில் அடிக்குது, குளிர் அடிக்குது, எல்லாம் மாற்றி இருக்குது. ஒரு 2-3 நாளாகவே அவ்வளோ மோசமாக இருக்குது. நம்ம நேற்றும் அப்படி போனோம். கார்துங்களால் வேறு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பனியில். அதனாலே தான் எனக்கு வந்து சீக்ஸ் எல்லாம் வெடித்து தோலெல்லாம் உறிஞ்சிட்ருக்கு. பட் எதுவுமே பண்ண நான் அப்படியே விட்டேன் நான். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு நார்மல் இது போனோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் சரியாயிடும். என்ன வீடியோவில் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அது பரவாயில்ல. ட்ராவலர்னால் அசிங்கமாக அழுக்காக தான் இருக்கணும். பாருங்கள், சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு வெறித்தனமான ஒரு வாட்டர் கிராசிங் வருது. ஸோ ரிவர் விழுது நடுவில். காலை தூக்கிப்போம். பொறுமையா நின்று வரலாமே, சில்லுன்னு இருக்கு.
இந்த ரோடு பாருங்களேன், 2 சைடும் நல்ல டால் ட்ரீஸ், நடுவில் அழகா ஒரு ரோடு, அதுலேயும் ஒரு டிராஃபிக்கு. எனக்கு வேறு தூக்கமாக வருது. சில்னஸ்க்கும் அதுக்கும் டைட்டாக ட்ரெஸ்ஸு போட்டுருக்கும் நல்லா தூக்கம் வருது. நல்லா அழகாக இருக்குது இந்த ஊர். ஸ்ட்ரெயிட் ரோடு நல்லா இருந்தாலும் நடுவில் பேச்சஸ் இருக்குது. ரோட்லேயே ஆறு ஓடுது, பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்து ஏறி வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். பரவாயில்லைங்க, இவ்வளோ அழகான ஒரு இடத்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி தான் அப்படியே ஜில்லுன்னு ஜிவ்வுன்னு இருக்குது, மற்றபடி ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நூப்ரா ரிவரை ஒட்டி இருக்கும்போது தான் இதுக்கு பேர் நூப்ரா வேலி. நம்ம அந்த சைட்லாம் பார்த்து எப்பவுமே ட்ரையாக இருந்தது, தண்ணி இல்லாமல். பட் இங்கே பாருங்கள், இப்போ தான் நல்ல தண்ணி ஓடுறது தெரியுது. ஆக்சுவலி இப்போ இது வந்து ரொம்ப வைடுங்க, கிலோமீட்டர் கணக்கில் வைடு இருக்கிறதுனால தண்ணி இதில் கொஞ்சம் ஓடுனுக்கு. இது கொஞ்சம் இல்லை, இதுவே அதிகம் தான். நம்ம ஊரில் ஒரு நார்மல் ரிவரை விட பெருசாக ஓடுது. இதை பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு இருக்குது. இப்போ இங்கே தான் உங்களால் தண்ணி பார்க்க முடியுது. உள்ளேயே வளைஞ்சு ஓடிட்டுருக்கு. இந்த வேலி ரொம்ப அழகாக இருக்குது, 2 பக்கமும் க்ரீனரி, சூப்பராக இருக்குது. பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஓடுது பாருங்கள். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம். லேண்ட்ஸ்கேப் அப்படியே நல்லா ஃப்ளாட் ஆகி அப்படியே ரிவர்க்குள்ளேயே போகிற மாதிரி இருக்குது. ரொம்பவே அழகா ஸ்ட்ரெயிட் ரோடு. இங்கே பாருங்க, கார் சொல்லி கொடுக்குறாரு இந்த ரோட்டில். இந்த கார் கற்றுக்கிட்டா எங்கே வேணால் போய் வண்டி ஓட்டலாம். செம்மையாக இருக்குது ரோடு. ஆக்சுவலாக எல்லாமே ரோடு நடுவில் பேச்சஸ் இருக்குது. சூப்பர் அட்வென்ச்சராக இருக்குது ரோடு. கிளைமேட் வேறு சமைச்சில்லுன்னு இருக்குது, வெளிச்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பாருங்க மேலே எப்படி இருக்குன்னு, ஒரே பனி, மழை தூருது அடிக்கடி. ரொம்ப டயர்டாக இருக்கான் போல். இல்லை டான்ஸ் வேறு. ரோடு எங்கே போகுது அதுக்கு? இதுதான் ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸுக்கு ரோடு இல்லை, இது ஒரு ஆஃப் ரோடிங். புரியல? ஆமாம் சொல்லு என்ன? வருது அப்பா. சூப்பராக ரோடு, வேறு லெவலில் ரோடு, வேறு லெவலில் வியூ. இதுதாங்க அந்த ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங். அம்மாடி, ஆனால் புகையே வரல. ஹாட் வாட்டராக இல்லை போலியே. என்னடா ஹாட் வாட்டராகவே இல்லை போலியே, புகை வருமே. இதான் ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்கோட ரூட்டு. இங்கே பாத்ரூம் இருக்குது, குளிக்கிறதா இருந்தால் குளிக்கலாம். புகை வரும், ஆனால் புகை வர மாதிரி தெரியல. இவங்க ஸ்ப்ரிங் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம மேலே போய் பார்ப்போம். இதுக்கு ஒரு சின்ன டிக்கெட் அமௌண்ட் இருக்குது. जी 30 6 लोग से 180. இது ஒரு ஆளுக்கு 30 ரூபா. ஸோ 180.
ஹலோ தேங்க்யூ. இல்லை ஆக்சுவலி பாத்ரூம் இங்கே தான். ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் வந்துட்டோம். இங்கே தான் பாத்ரூம்ஸ் இருக்குது. பட் மேலே போய் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை பார்த்துட்டு வரலாம். ஸோ நேச்சுரலாக அது எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு குளியலை போடுவோம். ஸோ இதுதான் அந்த ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்கு. மேலேருந்து தண்ணி வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ புகை வருதுன்னு. இதை தான் இங்கேருந்து பிடிச்சி இதை சும்மா ஒரு பாத்து மாதிரி அமைச்சு அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு செமையாக சுடும், செமையாக சுடும். பயங்கர ஹீட்டாக இருக்குது தண்ணி. ரொம்ப சூடாக இருக்கும். சான்ஸே இல்லை. இது வந்து ஜியோ தெர்மல் ஆக்டிவிட்டி. அது தெரியும் உங்களுக்கு. பூமியோட புவி வெப்பம் காரணமாக தான் இது இவ்வளோ சூடாக இருக்குது. அண்ட் இது வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா குளிங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் என்னதுரா ஹீட்டிலேருந்து வர தண்ணி மாதிரி. ஆமாம், நல்லா சூடாக இருக்கும். லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே தனித்தனி பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம்னால் நீ ஜெகிலெல்லாம் மண்டு ஊற்றிக்க தேவையில்லை. உள்ளே சூப்பராக ஒரு தொட்டி கட்டி விட்ருக்காங்க. அழகாக இறங்கி குளிக்கலாம். கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் போய் குளிங்க. இப்போ நாங்கள் போய் குளிக்க போகிறோம். வாங்க, நான் உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எங்கே அவனுக்கு 2 பேர். இதுக்கும் மேலே ஏறி பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. நம்ம விக்கி ஏறிட்டான். அம்மாடி. இதான் ஆரிஜின்ரா. அப்போ தள்ளு. அதனால் மேலேருந்து வந்துருக்கு பாரு. இல்லை அங்கே வருது பாரு, அங்கே பாரு, அங்கே வருது. அடியில் ஓட்டோவிலே இங்கே வருது. போகலாம். நம்ம அடைச்சி விட்றலாமா தண்ணியை வராத மாதிரி கல் வச்சு போகலாம். இங்கேருந்து பார்த்தா நல்லா இந்த வாட்டர் ஃப்ளோ நல்லா இருக்குது. நம்ம கீழே ஃப்ளோ ஆகாமல் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம். புகை தெரியுது பாருங்கள் நல்லா. அப்போ என்கிட்ட அந்த அனல் தெரியுது. அனல் தெரியுது. அங்கே எதுவுமே தெரியல. ஸ்டீம் சூப்பரான இடத்துல அந்த தண்ணியை கீழே இறக்கி பாத்ரூமில் விடுறாங்க. ஸோ இது வந்து ஃபார் பாய்ஸ், திஸ் இஸ் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ பாய்ஸ்குள்ளே போகலாம். இங்கே தனித்தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பாத்ரூமும் உள்ளே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த தொட்டி. ஐயோ தண்ணி இல்லை, இவ்வளோ தான் தண்ணி இருந்தது. 1 மினிட் பார்த்துட்டு வரதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கேன். நானே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். हाँ ठीक है ठीक है. अंदर से वो टैंक है ना, क्रॉस करेगा. थोड़ा 10 मिनट ओपन कर दीजिए. आई एम ए टूरिस्ट. நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ தொட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரொம்பிடும். ஸோ இந்த சுடு தண்ணியில் எல்லோரும் குளிச்சுட்டு
ரூம் போக போகிறோம். ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். குளிக்கிறதெல்லாம் எடுக்க போகிறதில்ல. நான் உங்களை ரூமில் மீட் பண்ணுறேன் டேரெக்டாக. பாய் பாய். நம்ம பக்காவாக ஒரு குளியில் போட்டோம். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வேறு லெவலில் கிளைமேட்டு, மழையும் பெஞ்சிட்ருக்கு. நான் ரூமில் போய் பண்ணலான்னு நினச்சேன், பட் கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும். சூப்பர் ஃப்ரெஷ்ஷு தண்ணி. நல்லா குளிச்சாச்சு. இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுலேயே விலை கம்மி. இங்கே தான் மேகி 30 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குது. இந்த அட்மாஸ்பியரும் பாருங்கள். அப்படியே உள்ளே போயிட்டு ஜாலியாக இந்த பக்கமாக உட்காந்துட்டு அந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்லாம். இந்த சேர்ஸ்லாம் பாருங்கள், டிபெட்டியன் ஸ்டைலில் சூப்பராக. நம்ம பனாமிக்கில் ஒரு செமையான வெந்நீர் குளியல் குளித்தோம், ஒரு இயற்கையான தண்ணியில். திரும்ப நான் ரூமுக்கே வந்துட்டேன். ஸோ ரூமில் தான் நம்ம திரும்பவும் தங்க போகிறோம், ரூம் இருக்க இடத்துல. ஆனால் ரூமில் தங்கலை, நம்ம டென்ட்டில் தங்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க. ஸோ இதான் நம்ம டென்ட் போட்டு வச்சுருக்கோம். எல்லாமே ரெடி, ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. போய் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் எந்த பிளானுமே கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய சேனல் மெட்டல் மண்டே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வீடியோவில் வேறு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நானும் பிளான் பண்ணுறேன். நாங்கள் எல்லாருமே சேஃபாக இருக்கோம். இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், நேற்று நடந்த இன்சிடென்ட்னால யாரும் பயப்பட வேணாம். யாருக்குமே எதுவும் இல்லை, சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கும் வீடியோ வரப்போகுது. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, மெட்டல் மண்டே சைனிங் ஆஃப்.